காய்ஸ் வந்து காய்கறியெல்லாம் கொஞ்சம் வந்துருந்துச்சு, அதனால் கொஞ்சம் வீடியோ எடுக்க முடியல சுச்சுவேஷனு. ஒல்லாரில் 15 கிலோ பிரியாணி போகணுன்னு சொல்லிட்டு நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க, அதான் நம்ம போயிருந்தோம். 15 கிலோ பிரியாணிக்கு வந்து 10 கிலோ வெங்காயம். இப்போ ரெண்டாவது வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய். பட்டை 15 கிராம், லவங்கம் 15 கிராம், ஏலக்காய் 15 கிராம், பச்சை மிளகா வந்து 10 கிராம் ஆட் பண்ணிட்டோம். துளசி அரிசி பாருங்கள், துளசி அரிசி இது நல்லாயிருக்கும், பிரியாணிக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும், நல்லா யூஸ் பண்ணி பாருங்கள். தம் பிரியாணி போடுறோம்னாலும் சரி, வடி பிரியாணி போடுறோம்னா சரி நல்லாயிருக்கும். அப்புறம் இப்போ வந்து நம்ம நெய் ஆட் பண்ண போகிறோம். நெய் வந்து 1/2 லிட்டர் வாங்கணும். 300 ml நெய் ஆட் பண்ணிவிட்டு மேலே வந்து சாப்பாடு தம் அடிக்கிறோம்ல, அப்போ வந்து யூஸ் பண்ணி சொல்லி 200 ml இஷ்டம். இப்போ வந்து ஆயில் 3 லிட்டர் ஆயில். 5 கிலோக்குன்னா 1 லிட்ரு, 10 கிலோக்குன்னா 2 லிட்ரு. இப்போ நம்ம வந்து 15 கிலோ போட போகிறோம். அதனால் வந்து 3 லிட்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். நல்லாயிருக்கும், கரெக்டாக 3 லிட்டர் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சில பேர் வந்து கம்மியாக போடுவாங்க, ஒரு 2.5 லிட்டரு அந்த மாதிரி போடுவாங்க, சரிங்களா. இப்போ வந்து தக்காளி வந்து கிலோவுக்கு 400 கிராம், 7 கிலோ தக்காளி நம்ம கட் பண்ணி போகிறோம். ரெண்டாவது வந்து அடுப்பு போட போகிறோம். அடுப்பு பாருங்கள், கரெக்டாக வடி பிரியாணி தான் கஸ்டமர், நம்ம எப்பவுமே நம்ம போகிறது வடி பிரியாணி தான். கஸ்டமர் வந்து தம் பிரியாணி போட்டு கொடுக்க சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, தம் பிரியாணினா ஒரு அடுப்பு தானே தேவைப்படும். வடி பிரியாணி போகிற மாதிரினா உலைக்கு ஒரு அடுப்பு, மசாலாவுக்கு ஒரு அடுப்பு போடுவோம். இப்போ நம்ம தம் பிரியாணி போடுறோம்னு பார்த்தோன்னா ஒரு அடுப்பு தான். இப்போ வந்து அடுப்பு பற்ற வைக்க போகிறோம் பாருங்கள். அடுப்பு நல்லா கொஞ்சம் அப்படியே பற்ற வைக்கிறாரு, உங்களுக்கே தெரியும் வீடியோவில். நல்லா லைட்டாக இப்போ தான் லைட்டாக பிடிக்க ஆரம்பிக்குது அடுப்பு. இந்த மாதிரி நல்லா எரிஞ்சோடனே பட்டாவை தூக்கி வச்சிடலாங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக ஆகணும், அப்போ தான் நல்லா ப்ரௌன் ஆனால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ அதேமாரி வந்து இன்னொரு மெத்தட் என்னன்னா, வடி பிரியாணி போட போகிற மாதிரினா தக்காளியை கொடுத்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிடலாம், சரிங்களா. இப்போ நம்ம வந்து தம் பிரியாணி கஸ்டமர் கேட்டதுனால வெங்காயம் நல்லா ப்ரௌனாக நல்லா அது பாருங்க, உங்களுக்கே தெரியும், நல்லா ப்ரௌனாக ஆனதுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டு கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் தக்காளி கொடுக்கணும், ஓகேங்களா. இது பாருங்க, பூண்டு ஆட் பண்ணியாச்சு. இப்போ இஞ்சி பூண்டு நல்லா ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த ப்ரௌனான வெங்காயத்துக்கும் இதுக்கும் நல்லா மசாலா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணால் தான் அதுக்கப்புறம் தான் தக்காளி கொடுத்தா தான் செட் ஆகும், சரிங்களா. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மசாலா அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுன்னு, அதுக்கப்புறம் அதே தக்காளி கிலோவுக்கு 400 கிராம் நான் மொத்தம் சொல்லி 15 கிலோவுக்கு 7 கிலோ தக்காளி, சரிங்களா. அதை பாருங்கள், தக்காளி அதுவும் நல்லா உங்களுக்கு எவ்வளோ மிக்ஸ் ஆகி எவ்வளோ நல்லா குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள். அந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் புதினா அரைக்கட்டு, கொத்தமல்லி அரைக்கட்டு, சரிங்களா. லெமன் வந்து 3 பழம். அப்புறம் மிளகாத்தூள் வந்து சக்தி மிளகாத்தூள் வந்து 150 கிராம், மஞ்சத்தூள் வந்து 10 கிராம், சரிங்களா. தயிர் வந்து 1.5 லிட்ரு. கறி வந்து 15 கிலோ பிரியாணிக்கு 15 கிலோ கறி நான் போட்டேன். அரிசி ஊற வச்சுருந்த அந்த காமிச்சு பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு, அந்த அரிசியும் நான் போட்டேன். சில பேர் வந்து நான் மட்டன் மசாலா யூஸ் பண்ணேன். நீங்கள் மட்டன் மசாலா யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சிக்கன் மசாலா யூஸ் பண்ணுறது வச்சிங்கன்னா உங்கள் விருப்பம் தான் அது, சரிங்களா. மஞ்சத்தூள் 10 கிராம், மிளகாத்தூள் 10 கிராம், இது 150 கிராம் போட்டாலே போதுங்க. மிளகாத்தூள் 150 கிராம், மஞ்சத்தூள் 10 கிராம் போதுங்க. இதே போதும், கரெக்டாக இருக்கும் சாப்பாடு உங்களுக்கு. சாப்பாடு நல்லா லைட்டாக அந்த இது பதம் வந்தோடனே அப்படியே லைட்டாக மேலே மூடி போட்டு தம் போட்டு வச்சு, அதேமாதிரி இம்பார்ட்டன்ட் ஆனால் யூனிட் அரிசிக்கு நீங்கள் நெருப்பு கம்மியாக கட்டினாலும் பரவாயில்ல, அரை மணி நேரம் கழிச்சு சாப்பாடு தம் உடச்சிக்கலாம், பிரச்சனை கிடையாது. யூனிட் அரிசிக்கு மட்டும்தான் அது. நெருப்பு கம்மியாக இருந்தாலும் அரை மணி நேரம் கழிச்சு தம் உடச்சிக்கலாம். துளசி 24 கேரட்டு, புல்லட்டு, இந்த 3 அரிசிக்குங்க, சரிங்களா. நெருப்பு அதிகமாக இருக்கணும். அதேமாதிரி தம் உடைக்கிற டைம் 15 நிமிஷம். அது நீங்கள் 30 கிலோ ஒரே வட்டாவில் போட்டாலும் சரி, இல்லை 25 கிலோ ஒரே வட்டாவில் போட்டாலும் சரி, 15 நிமிஷம் தான். அதேமாரி நெருப்பு அதிகமாக இருக்கணுங்க. நெருப்பு அதிகமாக இருந்தால் தான் அது கரெக்டாக அரிசி நல்லா பூத்துன்னு பர்ஃபெக்டாக நல்லா ஓடிடும். அப்போ தான் சாப்பாடு கஸ்டமர் சாப்பிட்டு கூட நல்லா செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே பாருங்கள், தம் உடைக்க போகிறோம் பாருங்கள். அது லைட்டாக அந்த மேலே ஆயில் நிற்கிது பார்த்தீங்களா. வடி பிரியாணி போட்டால் இந்த பக்கம் ஓரமாக ரஃப்பாக இருக்குது பாருங்கள் அரிசி, அதுமாரி ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம தம் பிரியாணி போட்டதுனால அப்படி தான் இருக்கும், சரிங்களா. பாருங்கள், சாப்பாடு வச்சோன்னா நல்லா வந்துடும். அதெல்லாம் ஒன்றும் எந்த இதுவும் கிடையாது. கஸ்டமர் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, சரிங்களா. நல்லா சாப்பாடு சுற்றி அழகாக வச்சிடணுங்க. கஸ்டமர் சாப்பாடு சாப்பிட்டு உண்மையிலுமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே, மனசு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. இந்த வீடியோவில் யாரும் சின்ன தப்பு பண்ணியிருப்பேன், ஓகேங்களா. எனக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.